இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. அதுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துன்னு அதே கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் அதை கொட்டி நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே வதங்கிட்டோன்னா இந்த பக்கம் ஜார் எடுத்து வெங்காயம் கொஞ்சம் 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா அடித்து மிக்ஸியில் அடித்து வச்சுக்கலாம். அடித்து அந்த காய் வதங்கின காயெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதங்கட்டுன்னு விட்டுலாம். வதக்கிட்ட பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான புளி தண்ணி சேர்த்துன்னு தண்ணி சேர்த்துன்னு ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டாக்க சூப்பரான வெண்டைக்காய் புளி